வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் எனக்கு இந்த பலகீனம், எனக்கு இந்த வியாதி, எதுக்கு இந்த கடன், எதுக்கு இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்துல போய் சிக்கி கொள்ளுகிறேன், ஏன் இதுல இருந்து என்னால மீள முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுகிறது, ஜெபமே ஜெயம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க உபத்திரம் வரும்பொழுதுதான் ஜெபிப்பீங்க, அப்பதான் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க முடியும். உங்கள் பிரச்சனையில் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கணும். நீங்க தேவனை நோக்கி பார்ப்பதற்காகவும், தேவனோடு பேசுவதற்காகவும், தேவனுக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு உறவு இருப்பதற்காகவும் தான் நம்ம வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன சிற்சைகள், இந்த காரியங்கள் எல்லாம் நடக்காது. இதை கண்டு ஆண்டவர் என் கூட இல்லைன்னு நினைச்சு ஓடிடாதீங்க. எப்ப பாடம் அதிகமா வருதோ அப்போ உங்க கூடவே தான் இருப்பார். எப்ப நெருக்கம், வலி, வேதனை, வியாதி உங்களை நெருக்குதோ அப்ப எல்லாரும் உங்களை விட்டு ஓடுவாங்க. அவர் அப்ப உங்க கூட வந்து இருப்பார். எதற்காக தெரியுமா? நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்றாரு? எல்லாரும் ஓடி போகிற பொழுது எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிறவர் கூட வந்து நிற்பார். இழந்து போனதை தருவார், இழந்து போன சுகத்தை தருவார், சமாதானத்தை தருவார், குடும்ப உறவை தருவார். எல்லாவற்றையும் கொடுத்து நான் உன்னோடு இருந்தேன் என்பதற்கு உலக ஜனங்கள் மத்தியிலே அவர் அடையாளப்படுத்துகிற தெய்வன். ஒரு அடையாளத்தை காட்டுவதற்காக அந்த பாடு, அந்த பாதை, அந்த வியாதி, அந்த நஷ்டம். அதனால நீங்க இதெல்லாம் ஆயிட்டுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் உபத்திரப்படுற உபத்திரவத்தை பார்த்து அற்பமா என்கிற தேவன் அல்ல. அந்த உபத்திரவத்துல கூட தான் இருப்பேன். எதற்காக? விடுவிப்பதற்காக. விடுதலை கொடுக்கிற நாயகர் கூட வருவார்.